அடச்சே, இந்த ஃபோனு வேற ஹேங் ஆகி தொலையுது. ரொம்ப பழசா போச்சு. வேற புது ஃபோன் வாங்கணும். என்னங்க என்ன சொல்லு? போனையே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன கொஞ்சம் பாருங்கங்க. அட என்னன்னு சொல்லுடி, காது கேக்குது. இவளை பார்த்துதான் கேட்கணுமாக்கும். எனக்கு ஒரு ஃபோன் இருந்தா நானும் ஒரு ஃபோனை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன். எனக்கு தான் ஃபோனே இல்லையே. ஏங்க ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஃபோனு தானே, வாங்கி கொடுத்துருவோம். ஆமா, இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க சரி ஓகே, நம்ம ஒரு புது ஃபோனை வாங்கிக்கிட்டு இந்த பழைய ஃபோனை இவளுக்கு கொடுத்துருவோம். புஜிலிக்குட்டி கண்ணை முழிச்சு பாரு. சர்ப்ரைஸ். என்னங்க, என்ன இது? ஃபோன் கேட்டுட்டே இருந்தில்ல, உனக்காக ஒரு ஃபோன். இந்தா, இதை வச்சுக்கோ. எனக்கா? உனக்குதான், வச்சுக்கோ. ஏங்க இது உங்க ஃபோன் ஆச்சே. உங்க ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நான் புது ஃபோன் வாங்கிக்கிட்டேம்மா. இது பழசு தானே, எதுக்கு வேஸ்ட் ஆகுன்னு நீ கேட்டுட்டு இருக்க. அதான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ வச்சுக்கோ. ஏங்க உனக்கு மாத்திரம் புது ஃபோன், எனக்கு மாத்திரம் பழைய ஃபோனா? என்ன உனக்கு ஃபோன் கேட்டா கொடுத்தாச்சு. வீட்டில் சும்மா தானடி இருக்க, உனக்கு எதுக்கு நீ புது ஃபோனு? பழைய ஃபோனை யூஸ் பண்ணு போதும். என்ன சொன்ன? வீட்ல சும்மா இருக்கேனா? ஆமா, சும்மா தான் இருக்க. உன் ஓட்ட ஃபோனை கொண்டுட்டு எந்திரிச்சு போயா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். நீ யூஸ் பண்ணி பழசாக்கி ஓட்டையாக்கி உடசலாக்கி எனக்கு கொடுப்ப, அதை நான் யூஸ் பண்ணணுமா? ஏண்டி ஃபோனு கேட்டேன்னு கொடுத்தா ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு எதுக்கு நீ புது ஃபோனு? எனக்கு எதுக்கு புது ஃபோனா? இங்க பாரு, சோறு திங்கிற பத்தியா? அது அப்படியேவும் கெட்டு போன சோறா கொடுத்தா திம்பியா? திங்க மாட்டேல்ல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா எனக்கு புது ஃபோனு வாங்கி தர. இல்லைன்னு வச்சுக்க, சோத்துல விஷத்தை வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்க.